இன்றைக்கி வந்து நம்ம கூழ் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். ராகி மாவில் கூழ் பண்ணுவோம். அதுக்கு வந்து ராகி மாவு இந்த கப்புட்ட 3 கப்பு ராகி மாவு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் சால்ட்டு, வாட்ரு, இவ்வளோ தான். இதை வந்து நம்ம நைட்டு ஃபுல்லாக கரைச்சி புளிக்க வச்சிடணும். வெயில் காலம் ஆரம்பித்ததுனால நான் வந்து கூழ் பண்ணுறது எப்படின்னு உங்களுக்கு செய்து காட்டுறேன் பாருங்கள். அதுக்கு வந்து இப்படி ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. இப்படி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. 3 கப்பு மாவு எடுத்திருக்கேன். இந்த கப்புட்ட 3 கப்பு மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இந்த பாத்திரத்தில் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட் போட்டுக்குருவோம். இதை வந்து வாட்ரு விட்டு நம்ம இப்போ கரைச்சி நைட்டில் புளிக்க வைக்கணும். கொஞ்சம் வாட்டரை விட்டு கரைச்சிக்குருவோம். நல்லா லூஸாக கரைச்சி நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சிடணும். அப்போ தான் நல்லா புளிப்பாக இருக்கும். காலையில் எடுத்து கூழ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் மாவு. புளிக்காமல் கூழ் காய்ச்சினா நல்லா இருக்காது. அதனால் நைட்லேயே கரைச்சி நம்ம புளிக்க வச்சுருவோம். கொஞ்சம் தோசை மாவு பதத்துக்கே கரைச்சிருங்க. ரொம்பையும் திக்காக கரைக்காதீங்க, ரொம்பையும் லூஸாகவும் வேண்டாம். இந்த இருக்கு பாருங்க, இந்த லெவலுக்கு உப்பு போட்டு மாவை கரைச்சி மூடி வச்சுருங்க. காலையில் எடுத்து கூழ் கிண்டுவோம். இதே மாதிரி கரைச்சி வச்சுருங்க, போதும். இதை ஒரு மூடி போட்டு வச்சுருவோம். காலையில் எடுத்து இப்படி ஒரு மூடியை போட்டு தூக்கி வச்சுருங்க, புளிக்கட்டும். காலையில் எடுத்து கூழ் காய்ச்சுவோம். நேற்று நைட்டில் வந்து ராகி மாவு 3 கப்பு எடுத்து நம்ம உப்பு போட்டு கரைச்சி வச்சுருக்கோம். இப்போ வந்து நல்லா புளிச்சிருச்சு. இது கூட போட்டு காய்ச்சறதுக்கு கூழ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரைஸ் வேணும். அதனால் 3/4 கப்பு ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். குருணை ரைஸ்ன்னு நீங்கள் கடையில் கேளுங்க, அது இல்லாட்டா நொய்யரிசின்னு கேளுங்க, கடையில் கிடைக்கும். நான் வந்து ரைஸ் இல்லாதவங்க, குருணை ரைஸ் இல்லாதவங்க வீட்டில் உள்ள ரைஸை மிக்சியில் போட்டு 1-2 இப்படி பொடிச்சு வச்சுக்கோங்க. நானும் 1-2 ஓட விட்டு தான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம கூழ் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். இந்த ரைஸை ஃபஸ்ட்டில் இந்த ரைஸை போட்டு 3 கப்பு வாட்ரு ஊற்றி சாதம் மாதிரி ரெடி பண்ணிக்கிறோம். முக்கால் கப்பு போட்டிருக்கேன். அதுக்கு ஒரு 3 கப்பு வாட்ரு விட்டு ஃபஸ்ட்டு சாதம் மாதிரி ரெடி பண்ணிக்கிடுவோம். மூடியை போட்டு ரெடி பண்ணுவோம். லாஸ்ட்டில் குருணை அரிசியை இப்போ வந்து குக்கரில் வச்சு ஒரு 4-5 விசில் விட்டாச்சு. நல்லா குழஞ்சி வச்சு பாருங்கள், நல்லா குழைவாக இருக்குது. இதில் கொஞ்சம் வாட்ரு விட்டு அதை கொதிக்க வைப்போம். அதுக்கப்புறம் தான் லாஸ்ட்டாகத்தே நம்ம வந்து ராகி மாவை ஊற்றணும். இப்போ வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் வாட்ரு விட்டு இந்த கப்புட்ட 3 கப்பு எடுத்துருக்கேன் ராகி மாவு. அதுக்கு 6-7 கப்பு வைப்போம். 2 4 7 கப்பு வாட்ரு விட்டுக்கோங்க. திரும்ப 3 கப்பு ராகி மாவு, 3 கப்புக்கு நான் 7 கப்பு வாட்ரு விட்டுருக்கேன். இப்போ வந்து திரும்ப இதை நல்லா கொதிக்க வைப்போம். கொதிக்க வச்சதுக்கப்புறம் ராகி மாவை ஊற்றுவோம். நல்லா கொதிக்கட்டும். குருணை வந்து நல்லா கொதித்து வெந்துருச்சு. இப்போ வந்து இப்படி கொதிக்கும்போது கொஞ்சம் வாட்டர் எடுத்து இப்படி விட்டுருங்க, கொதிக்காமல் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம இந்த மாவை கிண்டி அதுக்குள்ளே ஊற்றுவோம். இந்த ஸ்டேஜில் மாவை ஊற்றிடுவோம். மாவை ஊற்றி இப்படி கிண்டுங்க. நல்லா கட்டி விழுகாமல் இப்படி கிண்டிடுவோம். நல்லா அப்படி கிண்டிட்டு கொஞ்சம் சால்ட் போட்டு கிண்டுவோம். அந்த மாவையும் கொஞ்சம் வாட்டு விட்டு கொஞ்சம் சால்ட் போட்டுக்கோங்க.
பாத்திரத்தை கொஞ்சம் வாட்டர் விட்டு நல்லா அலசி உள்ளே விட்டோம். அந்த மாவை நல்லா கழுவி உள்ளே விட்டு நல்லா கிண்டி இந்த வெயில் காலத்துக்கு இது ரொம்ப நல்லது. வெயில் காலம் வந்துருச்சு, அதனால தான் நான் கூழ் கிண்டி காட்டுவோம்னு காட்டுறோம். வெயிலுக்கு நீங்களும் செய்து வச்சுக்கோங்க. நல்ல அருமையான டிஷ்ஷு இது. வந்து மதிய நேரத்தில் மோர் கூட கரைச்சி நல்லா சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். ஹீட்டை குறைக்கும், நல்லா சத்தானது. கூழ் வந்து எல்லோரும் விரும்பி சாப்பிடலாம். ஒவ்வொருத்தர் சாப்பிட மாட்டாங்க, அவங்களுக்கு மோர் விட்டு கரைச்சி டம்ளரில் ஊற்றி கொடுங்க, நல்லா சாப்பிடுவாங்க. தொட்டுக்கிற வெங்காயத்தை சின்ன வெங்காயம் உரித்து வச்சுக்கலாம், அல்லது ஊறுகாயை தொட்டு சாப்பிட்லாம். இல்லாட்டி புளியில் தொக்கு செஞ்சு புளி தொக்கு மாதிரி அதை வச்சு சாப்பிடுங்க. கருவாடு உப்பு கருவாடு கிடச்சுன்னா வெங்காயம் பச்சை மிளகா போட்டு வதக்கி உப்பு கருவாடு போட்டு அதையும் தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம். எது கூட சாப்பிட்டாலும் நல்லா அருமையாக இருக்கும். இதே மாதிரி கூழை கிண்டி வச்சுக்கோங்க. இதை வந்து அப்படியே மூடி வச்சிட்டோம்னா நாளைக்கு காலையில் தான் நம்ம எடுத்து சாப்பிடணும். கொதிச்சு வேகட்டும். பாருங்கள், இப்போ கொதிச்சு வேகும். கூழ் வந்து சீக்கிரமாக வெந்துடும், மாவு பொருள் தான், அதனால சீக்கிரமாக வெந்துடும். நம்ம வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு கொஞ்சம் வாட்டரை தொட்டு இப்படி வாட்டரில் கையை வச்சுட்டு திரும்ப இப்படி தொட்டு பாருங்கள், நல்லா உங்களுக்கு கையில் ஒட்டாட்டி வெந்துடும். தண்ணியில் கையை தொட்டு இப்படி தொட்டு பாருங்கள், நல்லா வெந்துருச்சுன்னா இப்படி கையில் ஒட்டாது. மாவு வெந்துருச்சுன்னா கையில் ஒட்டாது. அப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து இதெல்லாம் சுற்றில் இருக்கிறதெல்லாம் இப்படி வலிச்சு விட்டு தண்ணியை தொட்டு தொட்டு இப்படி உள்ளே எடுத்து போட்டுருங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ இதை எடுத்து நம்ம மூடி வச்சுருவோம். நாளைக்கு காலையில் எடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நைட்டில் கூழ் காய்ச்சி வச்சோம்ல, அது வந்து நல்லா இப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து மேலே ஆடை மாதிரி இருக்குது, அதை வந்து லைட்டாக எடுத்துருவோம். எடுத்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிறத எடுத்து சாப்பிடுவோம். இப்போ வந்து லைட்டாக அந்த ஆடை மாதிரி படர்ந்துருக்கிறத எடுத்துருங்க. எடுத்து தனியாக வச்சுருங்க. இப்படி எடுத்துருவோம். அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிறத எடுத்து நம்ம கரைச்சி சாப்பிடுவோம். எடுத்தாச்சு. இப்போ வந்து ஒரு கரண்டி கொண்டு போய் இப்படி எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கிறோம். சாப்பிட்ற அளவுக்கு இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு போதும்னு நினைக்கிறேன். இதில் வந்து நம்ம கொஞ்சம் சால்ட் போட்டுக்குருவோம். ஏற்கனவே நம்ம சால்ட் போட்டு தான் கிண்டி வச்சுருக்கோம், அதனால் கொஞ்சம் கம்மியாகவே சால்ட் போட்டு ஃபஸ்ட்டில் வந்து இப்படி நல்லா இப்படி பிசைஞ்சுக்கோங்க. நல்லா இப்படி பிசைஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வாட்டரை விடுவோம். வாட்ரு, மோர். இப்போ வந்து கொஞ்சம் மோர் விட்டுக்குருவோம், தயிர். அதுக்கப்புறம் கொஞ்சம் வாட்டர் விட்டு அவங்கவுங்க சாப்பிட்ற அளவுக்கு லூஸாக கரைச்சிக்கோங்க. பாருங்கள், இதே மாதிரி நல்லா கூட கொஞ்சம் மோர் விட்டு அல்லது தயிராவது மோராவது விட்டுக்கோங்க. கொஞ்சம் வாட்ரு விட்டு இப்படி நல்லா கரைச்சி ஒரு டம்ளரில் ஊற்றி தொட்டுக்கிறதுக்கு ஊறுகாய் அல்லது வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு கருவாடு போட்டு
வதக்கிக்கோங்க, அல்லது புளித்தொக்கு மாதிரி வச்சுக்கோங்க. நான் வந்து வெங்காயமும் வெள்ளைக்கட்டியும் வச்சுருக்கேன், அதை வச்சு கூட தொட்டுக்கலாம். எது உங்களுக்கு பிடிக்குதோ அதை வச்சு தொட்டுக்கோங்க. இப்போ ஒரு டம்ளரில் ஊற்றி நம்ம சாப்பிடுவோம். நம்மளுக்கு இப்போ கூழ் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து வெயில் காலத்துக்கு ரொம்ப நல்ல சாப்பாடு. இது வந்து நம்மளுக்கு ஹீட்டை குறைக்கும். அதனால் நீங்களும் இதே மாதிரி செய்து வச்சுக்கிட்டு சாப்பிட்டு பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை எழுதுங்க.